ஓகே, நம்மளோட சீசன் 2 லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரம்மாண்ட லான்ச் ஆச்சு. அந்த லான்ச்ல வந்து டாப் குக் டூ குக் அவங்களோட காம்பினேஷன் பார்த்தோம். செம ஃபன்னான ஒரு ஷோவா இருந்தது. நிறைய பேர் வந்து ஆஹா இவங்கலாம் டாப் குக் இவங்கலாம் டூ குக் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க. அண்ட் அதோட இந்த சீசன்ல வந்து நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து நான் பாக்குறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட தோஸ்துங்களை நான் கூப்பிட்டே ஆகணும். கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும். டூப்பு குக்ஸ் எல்லாம் வாங்க. பியூட்டி இது பியூட்டி இல்லடா பாட்டி. வெல்கம் அவர் டூப் குக்ஸ். சரியான எனர்ஜியா ஜாலியா லோ பட்ஜெட் அனிருத் சார். நான் செவனேந்தானா போயிடுறேன். பேபிமா போன வாரம் சமைச்சீங்களே அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணு. ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணு? இருக்கு. ஓகே என்ன ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்று தெரியாம போயிரு. பாட்டி, அந்த பொண்ணு பேர் என்ன பாட்டி? லட்சுமி. நீங்க சமைச்ச பொண்ணு. சமத்த ஒண்ணு பேர் தெரியாது. பேரு தெரியாதா? பேபிமா அந்த பொண்ணு பேர் ரங்கநாயகி. ரங்கநாயகியா? ராகேஷ் எல்லாரும் கட்டையை வச்சு அடிச்சுனே போனாங்க. ஏன்னு கேள ஏன் சொல்லுடியா காட்டி அடிப்பேன். பாட்டி இந்த செயினை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ராசவளையத்து நாயை கட்டி போட்டது மாதிரி இருக்கு. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏத்த மாட்டாங்களே. சரி ஓகே, உங்க ஆளுங்க டாப் குக்ஸ் கூப்பிடணும்ல. எஸ் அவங்க வர போறாங்க. ரெடியா? ரெடி. லெட்ஸ் வெல்கம் அவர் டாப் குக்ஸ். ஐயோ நான் இல்லையே. அண்ட் ஒரு கலக்கலான கிராண்ட் லான்ச்சுக்கு அப்புறமா நம்மளுடைய டாப் குக்ஸை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ரவீனா போன வாரம் எல்லாத்தையும் அரையா எடுத்து போட்டீங்களே. பரத் சூப்பரா சப்போர்ட் பண்ணானே. இந்த தடவை சூப்பரா சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புறேன். என்ன பரத்? நான் வர மாட்டேன் உங்ககிட்ட. அத நீ டிசைட் பண்ண கூடாதுடா. மிஷன் தான டிசைட் பண்ணா. நான் டிசைட் பண்ணிட்டேன் நான். சிவானிக்கு வந்து இந்த வாரம் வந்து வேற யாராவது வந்து டூக்குக்கா காம்போ ஆகணுமா இல்ல கதிரே போதுமா? நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்ல. என்ன கொடுமை சரவணன். நீ வேணாண்டா அப்படின்னு இன்டைரக்டா சொல்றேன். கிடையாதுடா. சோதிக்காதீங்க. ஆனா சிவானி, உங்களுக்கு இன்னைக்கு எந்த டூப் குக் வரணும்னு ஆசை? ஜிபி முத்து அண்ணா வந்தானா? போன வாரம் என்ன சமைச்சோன்னு பாட்டிகிட்ட கேட்டோம். பேபி கரெக்டா புட்டு வச்சிருச்சு. இப்ப சொல்லிட்டாங்களா? டிஷ்ஷோட பேரே அந்த குடல் கறி. நாங்க ஆனா உன் பேரு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி என் பேர் என்ன? ரங்கநாயகி. ரங்கநாயகியா? ரங்கநாயகி. ரங்கநாயகி இது கூட நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. ரங்கநாயகி டூப் குக்கா இந்த வாரம் உங்களுக்கு வந்து அதிர்ச்சி அண்ணா வந்தா உங்களுக்கு ஓகேவா? தேவையே கிடையாது. நான் சொல்ல தேவை கிடையாது. ஏய் நீ வேறடா எனக்கு. நான் வந்து நிறைய அண்ணன் தங்கச்சிகளை வந்து பாத்திருக்கேன். அண்ணனா அவன் லூசு பைய. இதுக்கு இப்படி மோதிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு செட் ஆகாது. நீ என்ன சொல்றது? எனக்கு செட் ஆகாத. நீ போடா வெளிய. நான் வேற கூட காம்போ ஆகி டைட்டில் நடிப்பல அன்னைக்கு தெரியும் அவளுக்கு. ஆனா ரங்கநாயகி ஒருவேளை அண்ணன் தான் வேணாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மோனி. அவ துரோகி. அவ போன வாட்டி என்ன பண்ணா வாகி சொன்னா வேணும்னு போனது. ஆமாண்டி நம்ம தான் டெய்லி பேசிட்டு இருக்கோம்ல. நான் இதுக்கு வந்து மோனிஷா தான்ப்பா சப்போர்ட். வாரம் ஒரு ஏன்னா நீயும் அங்கதானே இந்த சப்போர்ட் பண்ணுவ. நீ இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்த தெரியுமா? வாகிசனுக்காக தான். நான் டிஎஸ்ஆர் அண்ணன் காப்போம். லெட்ஸ் வெல்கம் டிஎஸ்ஆர் அண்ணா. தீனானா கூட சமைச்சது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்த வாரமும் தீனா ஓகேவா? டபுள் ஓகே. டெல்னா
போன வாரம் நீங்க வந்து அதிர்ச்சியோட சமைச்சு உங்க டிஷ் கொஞ்சம் அதிர்ச்சியா போயிடுச்சு. போன வாரமே நான் லைஃபே கத்துக்கிட்டேன். அதிர்ச்சி கூட பேர் ஆகக்கூடாதுண்ணா. ஆமா, இந்த அளவுக்கு நான் கேவலமா சமைச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன். கேவலமாலாம் இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. டேய் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச இப்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எஸ் ஐ நோ, பிகாஸ் உன் டேபிளுக்கு அதிர்ச்சி வர மாட்டோம். அப்படின்னா கண்டிப்பா நல்லா சமைப்பேன். எஸ். ஆட்டோக்காரன். சோ இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ண நேரம். லெட்ஸ் வெல்கம் செஃப் வெங்கடேஷ் பட் சார் அண்ட் செஃப் ராமோகன் சார். கலரா இருக்குதுயா, ஃபுல் கலர்ஃபுல்லா இருக்குது. சூப்பர். நீங்க எல்லாம் வந்து சமைப்பீங்களா அப்படின்ற மாதிரி people are so excited. பேர் சொல்லும்போது there is so much of happiness in public face. It is a beautiful opportunity உங்களுக்கு to show your true lighter side. இதுல வந்து சந்தோஷம் கொடுக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்குமான ஒரு நிகழ்ச்சி. I am sure that நீங்க எல்லாம் இதுல கலக்க போறீங்க. Wish you all the best. வா. எனக்கு தமிழ்ல பேசுறதுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுத்த ஒரே கண்டஸ்டன்ட் வாகிசன். ஸோ வாகிசன், போன வாட்டி நீங்க பண்ண ரிசோட்டோ வாஸ் வெரி குட். ஐ ஹோப் நீங்க இந்த வாரமும் நிறைய ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நம்புறேன். ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆமா எக்ஸாம் தான் அது. கொஸ்டின் கார்டா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸாமையே டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்கேக்கல இன்னும் பதட்டமா இருக்குது. வாகிசன், லைஃப்ல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்ம ஒர்க் மத்தவங்களோட ஒப்பீனியன் என்னைக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணுதோ அன்னில இருந்து நம்மளோட டவுன்ஃபால் ஆரம்பம். மத்தவங்களோட ஒப்பீனியன் என்னைக்கு நம்மளுக்கு சட்டையே பண்ணாம இருக்கிறோமோ அன்னில இருந்து நம்மளுக்கு எதிரில பாக்குற பாதை எல்லாமே நம்ம வெற்றி பாதை. நான் வந்து நீங்க சொன்ன கருத்தை வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு ரெடி பண்ண போறேன். ஏன்னா நல்லா இருக்கு. பாட்லேவா? குறை கூறுற வாய்களும் குறைக்கும் சில நாய்களும் உண்ணாமல் உறங்காமல் உழைக்காமல் வாதிடும் நாடாளுற வேந்தனும் காடாளுற வேடனும் புலியோடு விளையாட்டில் பலியாக நேரிடும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்க வாடா என்று சொல்ல நண்பர் இருந்தா தோள நிமித்தி போடா. ஆஹா, எவனும் வந்து எதிர்க்க நின்று உன்னை கேள்வி கேட்டா குதிரை போல கணக்கும் என் துப்பாக்கியில தோட்டா. இது டிசி டிசி டூடா. குடுங்கடா எக்ஸ்ட்ரா பேட்டா என் தலைவருக்கு. செஃப், எனக்கு என்ன ஆர்வமா இருக்குன்னா இந்த சீசன்ல என்ன சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, இவங்க எல்லாம் எப்படி காம்பாவா போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. என்ன பண்ண போறோம்? மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மளும் வந்து நிறைய வித்தியாசம் கொடுக்க போறோம் ஆடியன்ஸுக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து காம்போ. வாழ்வா சாவான்றது முடிவு பண்றது அந்த காம்போ தான். சாவுதான். அந்த காம்போ இந்த வாட்டி ரொம்ப புதுமையா பண்ண போறோம். ஒவ்வொரு வாட்டியும் காம்போ பண்ணும்போது நம்ம செட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசன்ல உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்மள பாக்குற ஆடியன்ஸுக்கு இதுல இன்வால்வ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? வீட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்களோ? காம்போ நடக்கும்போது நீங்க யார் கூட காம்போ ஆக போறீங்க உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த கேம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆனா ஆடியன்ஸுக்கு ஸ்கிரீன்ல ஒரு QR கோட் ஃபிளாஷ் ஆகும். அந்த QR கோட ஸ்கேன் பண்ணா யார் கூட இந்த காம்போ பேர் ஆக போறாங்கன்னு சொல்றத முதல்லயே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸை ஜாஸ்தி பண்றதுக்கு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமா ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணிட்டு இந்த QR கோட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். கிரியேட்டிவிட்டி கடல். சோ உங்க காம்போல அது ஒரு பெரிய மாற்றம். ஜனங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் நீங்க யார் கூட கம்பைன் ஆக போறீங்க. ஆஹா, அந்த QR கோட எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்களும் தெரிஞ்சிட்டு மாத்தி போல. Are you ready? ரெடி. காம்போ ஆரம்பிச்சிடலாம். பின்னாடி அந்த புறத்துக்கு போங்க, எல்லா டூப்புக்கும். பட் சார், இன்னைக்கு நம்ம வந்து எந்த மாதிரி பொருளை வச்சு காம்போ பண்ண போறோம்? ஒரு இசைமயமான ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ண போறோம். அந்த இசைமயமான பொருள் என்னன்னு பாப்போமா? அதுதான் நான் இருக்கேனே. ஐயோ, இது இசை மாயம். நாங்க இசை மாயம். அந்த இசைமயமான பொருளை கொண்டு வாங்கோ. இசைமயமான பொருளை கொண்டு வாங்கோ. புதுசு புதுசா யோசிக்கிறீங்க. எங்க இருந்து இப்படி யோசிக்கிறீங்க? என்ன இது? என்ன செஃப், QR கோடு மைக்கு, ஆனா என்ன நடக்குதுன்னு புரியலையே. யா. நீங்க பாக்ஸ்ல நம்பர் இருக்கு, QR கோட் இருக்கு. இது வந்து இசை சம்பந்தப்பட்டதனால எல்லாம் பாட்டு வச்சு பண்ண போறோம். இன்னைக்கு ஒரே பாட்டு கச்சேரி தான். நாங்க வந்து ஒவ்வொரு டாப் குக்கா கூப்பிட போறோம். இந்த மைக்கை செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மைக்கை செலக்ட் பண்ண பிறகு நீங்க எல்லாருமே 4 9 பாடணும். அடங்கோப்பன் தாமிரபரணியில தலைமுழுங்க. யோசிச்சுதான் சொல்றீங்களா? யோசிச்சு பாரு, பிரீதா குரல்ல பாட்டு பாடுறாளா? நாங்க பாடுறத நீங்க கேப்பீங்களா சார்? நான் கேக்குறேன். அது போதும் சார், அது போதும் சார். அந்த பாட்டு உள்ள இருக்கிற டூப் குக்ல ஏதோ ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் காதுல கேட்கும். அற்புதம். ஐயோ, அது என் சங்கு மாதிரி இருக்குமே எனக்கு. உங்களுக்கு
அதுக்கான இன்னைக்கு சேர்க்க ஓ கத்தரே. பாத்தீங்க அப்படின்னா பாக்குற மக்களே உங்களுக்கு வந்து உங்க முன்னாடி டிவி முன்னாடி QR ஸ்கேனர் வரும். உங்க மொபைல் கேமரா ஓபன் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. இல்ல எங்களை மாதிரியே சர்ப்ரைஸா தெரிஞ்சுக்கணும்னா அப்படி சர்ப்ரைஸா தெரிஞ்சுக்கங்க. சோ முதலாவதாக யாரை கூப்பிட போற செஃப்? கிரண்ஜி. Kiran, I want you, Kiran, sing the song for me. யா பாடலாம். Divana, Divana, Nitri Nita, இந்த பாட்டு 9 பேருக்கு கேக்குமே. Divana. கிரண் மேம் பாடின அந்த பாட்டை கேட்ட அந்த ஒரு டூப் குக் யாருன்னு பார்க்க போறோம். அவங்க இந்த ரொட்டேட்டிங் சேம்பர் மூலமா வெளிய வர போறாங்க. பொண்ணு சேர்ந்தாலே வழங்காது, பையனை பொண்ணு சேர்ந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஐ வாண்ட் ஜிபி முத்து. ஐயோ அப்படி சொல்லாத. ஓகே போனி. இன்னொரு ஆனந்தம். கோடி நன்றி சப்பா. Because I love her. She's very good. ஒரு நிமிஷம், பின்னாடி நீ மட்டும் தான் வந்து பாட்டு கேட்ட, அப்ப எல்லாரும் ஏன் அவ்வளவு கத்துனாங்க? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து கவலைப்படாச்சலாம் பெசந்தா அதெல்லாம் சொல்றது ஏன் சொல்றீங்க? கிரண் மேம் ஹாப்பியா? Very happy, very happy. She's very talented. ரொம்ப talented. உங்க வாயில இருந்து thank you ma'am. ஆனா மோனிஷா, உன் டேபிள்ல நீ மட்டும் தான் இருக்க. ஃபர்ஸ்ட் அவளே அந்த டேபிள்ல இருக்க மாட்டா. கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க நீ. ஓகே கிரண் மேம், ஆல் தி பெஸ்ட், ஹேவ் ஃபன். Thank you so much. Thank you ma'am. இதே சந்தோஷம் முடியும் போது இருக்கான்னு பாக்குறேன் போங்க. ஓ முருகா அல்லாஹ் ஜீசஸ் எனக்கு பார்த்து கொடுங்க. அடுத்ததா வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இவர் பேசுறது ரொம்ப இருக்கு, ஆனா இவர் பாடி எப்படி இருக்குன்னு கூப்பிடலாமா? டிஎஸ்ஆர்என் பாடுங்க. சின்ன புத்தி சின்ன சாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. அண்ணா இத கைட்டு தூக்கி போட்டு ஓடிடலாம்ண்ணா. பிஎஸ்ஆர்னா வாடாண்ணா. ஓ பாட்டா. ஐயோ இவருக்கு புரிய வரதுக்குள்ள 3 நாள் ஆயிருமே. கண்மணி அன்போட காதலன் கடிதமே இன்னியோட உன் வாழ்க்கை blah 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 blah. மனிதர் உள்ள கொள்ள இது மனித குரலே அல்ல. புனிதமானது புனிதமானது. அதுல எக்கோ வேற. இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. புனிதமானது புனிதமானது. சோலி முடிச்சு. சமைக்கணும். அதான் அதுக்குதான் நீங்க நாங்க இல்ல, எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. Don't worry darling. I will take care. சார் பெஸ் நகர் மட்டும் வரா பாத்தீங்கன்னா பெஸ் நகர் ஃபுல்லா நடந்தே வர கோயிலுக்கு. எனக்கு பிரீத்தாக்கா வேணும். சமைக்கிற ஆள் கிட்ட போடா பைத்தியக்காரா. சிவானி நாராயண். வந்து விட்டால் வசந்த சேனை. பயப்படாதடா சிப்பு, இதோ உனக்காக வந்து. ஓகே சிவானி பாடு சிவானி, உன் குரலுக்கு உலகமே காத்து கொண்டிருக்கிறது. ஐயோ நெஞ்சு அலையுதடி, தின்ன சோறும் செரிக்கவே இல்ல, புலம்புற நானு. வெரி குட் சூப்பர். நல்லா பாடுறப்பா. சன் மியூசிக் பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வர அந்த டூப் குக் ரொட்டேட். அதர்ஷி வாடா. ஒண்ணு கூட போக கூடாது, அவனுக்கு அமையாது, அதெல்லாம் அமையாது. துள்ளி குதிக்கிறானே. 1,33,500 தடவை ஆடுறா சார் அந்த பாட்டுக்கு. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. அங்க அவனுக்கு வயித்தெரிச்சல் பண்றானுங்க. இல்ல நான் போன வாட்டியே இவர் வரணும்னு ஆசைப்பட்டேன். இவரா? இவரு பெரிய ஆளாச்சே. சோ அடுத்ததா பாட போறது யாருன்னா நம்மளுடைய ரங்கநாயகி. ரங்கநாயகி பிரீதா மட்டும் உனக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, என்னை விட ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருமே இல்ல. சும்மாலே கிளி கிளிக்கிறா, நான் மாட்டேன், என்ன செஞ்சிருவா பிரீதா. பெரியதா. பிரீதா இப்போ ரங்கநாயகில என் பேர் பெரியாத்தா. பெரியாத்தாவா? என் பேர் பிரீத்தான்னு பாட்டிட்டேன். ஓ இனிமே உன பெரியாத்தானே கூப்பிட்டுக்கிறேன். அந்த வாய்ஸ்ல பாடாதமா ப்ளீஸ். அவ வாய்ஸ் செம்மையா இருக்கும்ண்ணா. செருப்பு கிட்ட அடிப்பேன். தேன் மாதிரி இருக்கும்ண்ணா. தேன் மாதிரி இருக்குமா? ஆமாண்ணா. ஏய் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஷலாலா
சலாலா செட்டைவால் வெண்ணிலா உன்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில பட்டுமருவி வி வி எவரவி வி வி அல்லற ஆசை கல்வன் இங்கே வருவாளோ நீ ஆங்கர். ஒரே கல்லுல 2 மாங்கா, ரெண்டுமே போயிடுச்சு. அதிர்ச்சிதான் அதிர்ச்சிதான். அவன் வேண்டாம் சார், அவன் வேண்டாம். நிக்கி நிக்கி ரொட்டேட். ஏசப்பா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா ஏண்டா அவன் உன் பொண்ணுடா. இது என்ன ஒரு அன்யூஷுவல் காம்பாவா இருக்குது. பிரீதா ரொம்ப கியூட் இல்ல? அதுக்கு என்னப்பா? ஏய் என்னடா என் தங்கச்சி முன்னாடி என் தங்கச்சி என்னையே பாராட்டிட்டு இருக்கா பிச்சு புடி மிச்சு உன்னைய சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். டேபிளுக்கு போயிடலாம். போங்க அண்ணாச்சி, போங்க அண்ணாச்சி, போங்க அண்ணாச்சி. சோ அடுத்ததா பேசுறது என்ன? பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு பெசன் ரவி மட்டும் வரவே கூடாது. எனக்கு என்ன ஆசீர்வாதம் ரவி மட்டும் வரவே கூடாது. அதிர்ச்சி மாட்டணும் இந்த வாட்டி. அதிர்ச்சி அதிர்ச்சி ஐயோ அதிர்ச்சி வரணுமே. நல்லா பெஸ்ட் நகருக்கு ஓடி பீச்ல உழுது செத்துறடா வர மாட்டேன் நினைச்சேன், இந்த வந்துட்டேன். எனக்கு கேட்க கூடாது, எனக்கு கேட்க கூடாது. வாடி வாடி எனக்கு கேட்கலடா. எனக்கு கேட்கல. வசமா வந்து மாட்டிக்கிட்ட. எனக்கு கேட்கல. நான் எனக்கு கேட்கல. சொல்றத ஏய், கேக்குது. ஒழுங்கா உனக்கு செய்யல. கேக்குது. உனக்கு கேக்குது. எனக்கு கேட்கல. அதிக அதிர்ச்சியில தான் நினைக்கிறேன். வாடி வாடி ஐயா ஒரு நிமிஷம் வரடா பாட்டி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய. ஆண்டவா ஒன்னா அதிர்ச்சி வரும், இல்லனா கதிர் வரணும் தெய்வமே. வாடா 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 வாடா. நான் சொன்னேன்டா உனக்கு வேணும்டா. மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன் நீ ஏன்னா பாட்டு பாடி என்ன கூப்பிட்ட? நானங்கடா கூப்பிட்டேன், அந்த மைக்கோ கூப்பிட்டேன்டா. நீ வந்து தொலைச்சிட்டடா. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா எல்லா வாரமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியுமா? 1000 பேசுண்டா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. உன் மேல நம்பிக்கை இருக்குடா. நீ இன்னும் போகலையா பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன ஓ வெங்கட கடபதே. ஓகே சோ அடுத்ததா வர போறது யாருன்னா பாட்டு பாடி கலக்க போற ப்ரோ நீ தான். வாகிசா வா. ஏ வாய்சன் எனக்கு தெரிஞ்சு அதிர்ச்சி நான் ஏ வாய்ஸ் ஐயோ அவனுக்கு போக கூடாதுடா. ரேப்பர் என்ன டான்சர் இருந்து காப்பாத்துப்பா எப்படியும் படியெல்லாம் வர போறாங்க. யாரு? படியல் மீன் யாரும் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் வர போறாங்க. அதிகமா பேசுறானே தவிர்த்து பாம்பை வெளியே எடுக்கப்படுறேன். நான் மைக்கோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் டூப் குக்கை காண நான் ஓடோடி. யாருக்கு கேட்டதோ இல்லையோ அதிர்ச்சிக்கு கேட்டிருக்கோம். ஐயோ ரேப்பர் ஒரு தற்கொலை கிட்ட மாட்டிக்கிட்டானே. எனக்கு தெரிஞ்சு தீனான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு இருக்குது. இட்ஸ் மீ நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்ல மனுஷன். நான் ஆசைப்பட்டது ஒண்ணுமே எனக்கு அமையலையே. அப்படிலாம் சொல்லாத. அவனை பத்தி தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்டா அவன். நீ என்ன கோமாளி? இந்த பயம் இருக்கடா அம்மா. வனரோசா வனரோசாவா? என்னோட டூப் குக்குக்கு பேர் வந்து வனரோசா. அதானே எனக்கு பேர் வைக்கல. இனிமே எல்லாரும் என்னை வனரோசா என்று கூற வேண்டும். கூட்டு போப்பா தம்பி. ஓகே பாய். வனரோசா பேரை அடுத்ததாக வர போறது டெல்லிலோ. அப்பாடா நீங்க லாஸ்ட் டைம் டெல்லு கூட இந்த வாட்டி எனக்கு நான். கடவுளே அதிர்ச்சி மட்டும் வரக்கூடாது. பரத் தான் வருவான். ஐயோ அதிர்ச்சி வந்தா அவ்வளவுதான் எனக்கு. ஐயோ அதிர்ச்சி வந்தா நான் செத்துருவேன். நானும் செத்துருவேன். ரெண்டு ஜோடியை பிரிக்கிறது அவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு. அதிர்ச்சியை தவிர வேற யாரா இருந்தாலும் ஓகே. என்ன சொல்ற பரத் 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 வேணாம். ஏய் நீ பேச வேணாம். பாடு என்ன வேணும் எனக்கு? செல்லத்தோட குரல் கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் பாட சொன்னா ஆளெல்லாம் செய்றேன் நீ. தென்னையில கிடந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா. என்ன வேணும் உனக்கு? நீதாமா வேணும், நீதான் வேணும். சுகர் பேபி சுகர் சுகர் பேபி. மீண்டும் மீண்டுமா சுகர் பேபி சுகர் சுகர் பேபி. பாட சொன்னா ஒரு பயத்துல ஆடி நிக்குது. பாட்டியா தான் இருக்கும். ஒரு ஷுவர் பாட்டி. எனக்கு அவனை வேணாம்.
இது என்னால ஒத்துக்க முடியாது. வேணாம். நான் பண்ணல. யாரு வருஷம்? ஆண்டவர் கடவுள் சொல்றாரு. 26 வயசு ஆகுதுண்ணா எனக்கு. ஒண்ணுமே இல்லண்ணா எனக்கு. போன 2 வாரத்திலே உங்களை வச்சு நான் சமாளிக்க கஷ்டப்பட்டேன். யாரு நீ சமாளிச்சியா? ஒரு ஹெல்ப் ஆவது பண்ணி அண்ணனே போன வாரம். எப்படி? அதனால நான் தோத்து போச்சு அவங்ககிட்ட இருந்து திட்டு ஓ வாங்கினேன். அதனால தான் தோத்து போயிட்டேன். நீ தான் ட்ரை பண்ணிருக்கணும். எப்படி இது நடந்து போச்சு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? விளையாடாத செல்லாம் இந்த வாட்டி நம்ம ஜெயிப்போம் நம்பு. இந்த வாட்டி மட்டும் நான் தோத்து போனேன். நீ தோக்க மாட்ட. ரொம்ப நேரம் இங்க பேசினா கிடைக்காம போயிடும். தனலட்சுமி கதை போமா கதை போமா. இவர் இதெல்லாம் என் கையில இல்ல விதி. இந்த பாட்டு போட்டு ஒரு காலத்துலயும் ஃபீல் பண்ண முடியாதுண்ணா என்னால. விதி சீரியஸாவே என் கையில் தெரியாது. சிவானி பாயா லூசு. நான் என்னத்துக்கு 2 இருக்கேன் போறேனே. ஏன்னா காதலி அவசருக்கு பாட்டு கேட்க போது எனக்கு அமைச்சிருக்க பேரை பாத்தியா? இப்போ மிச்சம் நம்ம கூட இருக்க 2 டாப் குக்ஸ் ஆளுக்கு ஒரு மைக் செலக்ட் பண்ணி ஒரு பாட்டு பாடுங்க. அதுவா நடக்குது. நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு. யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே பாருங்க. ரோபோ சங்கர் அண்ணாக்கு தீனா வரணும். வரத்து வரணும்னு ஆசைப்படுறேன் சார். உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்ல இந்துவா. சூப்பர். மறைந்த திரு நாகூர் ஹனீஃபா அவருடைய வாய்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு பாடிட்டீங்க. வர்றது எது மாதிரி வருதுன்னு தெரியலையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயோ இவ்வளவு நல்லா பாட்டு பாடுங்க. பாபா தாரே ஊட்டாண்டே நீ வரங்காட்டி நான் ஐயோ அம்மா ஜாபஜா ஜக்கு சைதா பெட்ட கொக்கு ஜாபஜா ஜக்கு நான் சைதா பெட்ட கொக்கு. ஐயோ முதல்ல ரோபோ அண்ணனுக்கு யாருன்னு பாப்பா. ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அட பாவிங்களா நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் நம்ம தப்பிச்சிட்டோம். இங்க வா. ஓ 2 பேரும் வந்தது இவனுக்கு தான். ஹெட்போனை மாட்டி விட்டு பாட்டி கொண்டு வந்து விட்டு போனான். டேய் எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான். தீனா வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். பிரியங்காக்கான அந்த டூப் குக் யாருன்னு பாத்துடலாமா? ரொட்டேட். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அவ்வளவுதான் அவன் போக வேண்டாம். ஏதோ டாப் குக் மாதிரி அப்படியே சோகமா வர. அவன் பிரீத்தா வர சொல்லிட்டு இருந்தா சார். இல்ல நான் வந்து பிரீத்தாவை எதிர்பார்த்தேன். சிவானி எதிர்பார்த்தேன். நீ எல்லாரும் எதிர்பார்ப்படா. என்ன பத்தி தெரியாதுக்கா உங்களுக்கு? எனக்கே தெரியாது என்ன பத்தி. இந்த 2 காம்போ சேர்ந்து எப்படி சமைக்க போகுது? ஐயோ தெரியல. பொருள் எல்லாம் தெரியும்ல? பார்க்கலாமாவா? அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்கு. ஓகே எல்லாரும் வந்து சேலஞ்சுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our mentorship. நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி. ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து நம்ம கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கு போக போறோம். அதாவது நம்ம ஷோ பொறுத்த வரைக்கும் கோல்டன் டேபிள் சேலஞ்ச் அப்படிங்கும்போது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே இங்க வந்து அது கொண்டு வரதுக்கு ஒரு பர்சன் வருவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி இந்த சீசன்ல ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் இங்க வர போறாங்க. ஐ லேடீஸ் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது. எஸ். அப்படியா? யார் அது? அது மட்டும் இல்லாம அவர் சும்மா வர மாட்டாரு. எல்லாரும் விசில் அடிச்சாதான் வருவாரு. என்ன தேட்டரா? சினிமா தேட்டரா? லெட்ஸ் வெல்கம் சிட்டி. மந்திர விசில் பறக்கவே. How sweet. No. I thought it was a person. Certified He got the swag. Oh, like a rockstar. Say, alela pone தேம்பார் ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம். move your body. The whole squad, let's be on the party. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்கு பரட்டா? போயிட்டோம். என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் போறாங்க? டெக்னாலஜியாவா இருக்கு இந்த பாட்டு. சிட்டி வெல்கம் டு தி ஷோ. ஐ அம் சிட்டி. இன்றால எப்படி இருக்கு நம்ம சிட்டி? ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பாருங்கள். வா. எனக்கும் டைம் இல்ல. இந்த சீசன் 2 ஃபுல்லா நம்ம கூட டிராவல் பண்ண போறது நம்ம சிட்டி.
அண்ணே உன்னை விட அதுக்கு பேமெண்ட் அதிகம் பேசாம வந்துட்டு பட்டுக்கிட்டு ஏதாவது ஆயிடும். நீ ஏறி யார கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். இனிமே ராகேஷ்க்கு வேலை இல்ல. சிட்டி சிட்டி இங்க வா இங்க வா. சிட்டி சிட். ஏய் வேற லெவல். நம்மளுடைய டாப் குக் டுக்கு சீசன் 2 ஃபுல்லா நம்ம கூட டிராவல் பண்ண போறது நம்மளோட சிட்டி தான். வேற லெவல் சிட்டி வேற லெவல். நம்ம ஷோ வேற லெவல்ல போகுது. எனக்கு அப்படிதான். திஸ் இஸ் பெஸ்ட். சோ இந்த சீசன் ஃபுல்லா நம்ம கூட சேலஞ்சஸ் கொண்டு வர போறது யாருன்னா நம்மளுடைய சிட்டி தான். அண்ட் இப்போ நம்ம ஆரம்பிக்க போற கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கான அந்த சேலஞ்சை கொண்டு வர போறது நம்மளோட சிட்டி தான். சிட்டி பின்னாடி போய் சேலஞ்ச் கொண்டு வா. ஓகே எல்லாரும் நம்மளோட டேபிளுக்கு போயிடலாம். ஓகே உங்களுக்கான முதல் கோல்டன் டேபிள் சேலஞ்ச் ரெடியா? ரெடி. சிட்டி அத கொண்டு வாங்க. எதிராது ஓகே நம்ம சிட்டி ஏதோ கொண்டு வந்திருக்காப்ல. அதிரசம். ஓ பண்ணணுமா? வடையா? முதல் கோல்டன் டேபிள் சேலஞ்ச் நம்ம மண் மணக்கும் விருதுநகர்ல இருந்து என்ன பரோட்டா வந்திருக்கு. என்ன பரோட்டாவா? விருதுநகர் என்ன பரோட்டா சேலஞ்ச். போராட்டமா போயிட்டு இருக்கு. இதுல பரோட்டா வேற பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு கோல்டன் டேபிள் சேலஞ்ச் வந்து half an hour. யார் அதிகமான நம்பர் என்ன பரோட்டா போட்டிருக்கீங்களோ அவங்க தான் இந்த கோல்டன் டேபிள் சேலஞ்ச் வின் பண்ண போறீங்க. அந்த கோல்டன் டேபிள் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கான பல சலுகைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விருதுநகர் என்ன பரோட்டா சேலஞ்ச் எல்லாமே ஒரே சைஸ் இது மாதிரி இருக்கணும். சைஸ் இது மாதிரி இல்லைன்னா வந்து இடிப்பேன். நாங்க ரெடியா இருக்கோம். எக்ஸ்ட்ரா மாவு வேணும் கூட. உங்க டாப் குக் பத்தி ஒரு பஞ்ச் டயலாக் டூப் குக் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். ஆனா அது எங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த ஸ்டைல்லாம் பரோட்டால காட்டணும். கொன்னுடுவேன். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் டூப் குக் சமைப்பீங்க. ரெண்டாவது 10 நிமிஷம் டாப் குக் சமைக்கலாம். மூணாவது 10 நிமிஷம் ரெண்டு பேர் சேர்ந்து சமைக்கலாம். ஓகே got it. உங்களோட இன்ஃபர்மேஷன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நன்றி சொல்வேன் தெய்வமே. முட்டையோட வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்களா? சீக்கிரம் ஓடடா. அதுலயே ஓட. சார் ஃபியூச்சர்ல ஏர் போனாலும் போறலாம். இந்த பேர் போவாது சார். இந்த பேர் எப்படி பில்ட் பண்ண மாட்டேன் 5 பாருங்க. நிமிஷம் ஆயிடுச்சு ஆரம்பி. ஷெஃப் நான் இப்ப தொடவே கூடாதுல. ஓகே இப்ப இல்லம்மா நீ ஃபுல்லாவே தொடாத. அப்ப சமையல் நல்லா வரும் ப்ளீஸ். ஊர்ல வந்து அவங்க அம்மா வந்து சுட்டுதாரவா அப்படின்னா ரொட்டி குழச்சி நல்ல வெங்காயம் எல்லாம் போட்டு இதே மாதிரி என்ன கேட்டா இதே மாதிரி நீ வந்து சும்மா தானே இருக்க. நான் தானே சமைச்சிட்டு இருக்கேன். நீ எடுத்துட்டு வரலாம்ல. என்ன ஏன்டா எடுத்துட்டு வர? அப்படியே இந்த ரொட்டி வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். எனக்கு சொன்ன உடனே சரியான சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு இதை பட்டைய கிளப்புறோம். சீக்கிரம் பண்றா. என்னக்கா எனக்கு சமைக்க தெரியாது. உங்களுக்கு தான் சமைக்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? கொஞ்சம் எண்ணெய் ஊத்திறேன். இவ்ளோ பண்ண வேண்டாம். போதும். நல்லா பண்ணணும். பண்ணியாச்சு. எப்ப பார்த்தாலும் எங்களையே எல்லாம் பண்ண வைக்கிறாங்களே. பண்ணு. குக்குங்க தான் வந்து பிரைஸ் வாங்கி போறாங்க. ஆமா பண்ணு. சால்ட் இருங்க பக்கத்து டேபிள்ல இருக்கும். ஐ இந்த ஏய் வெறும் அடுப்பு மட்டும் தான் எரியுது. என்ன பண்ணல? இல்ல அது சூடு பண்ணிட்டு இருக்கேன். சூடு பண்ணி அப்படி பண்ண கூடாது. எண்ணெயை போட்டு தான் சூடு பண்ணா. இது கேவலமா போயிடும்டா. எவ்வளவு பேர் குக்கு தெரியுமாடா? எவ்வளவு பேர் மக்கள்னா சொல்ல சொல்றேன். விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. மாவு பேசடா. சீக்கிரம் இப்ப பண்ணிடுவா. என்னடா நடக்குதுங்க? இவரா இப்படியே பேசு. உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறேன். இடிப்பாரு. மாமன் கொடு. இன்னும் போனியால ஏட்டையா? ரைட் விடு. செஃப் நீங்க பண்றதுல எல்லாருக்கும் பாலை ஊத்த தான் போறேன் செஃப். சீக்கிரம் வெரி குட். செஃப் இது பாதி கையிலேயே வருது. ஒரு டெக்னாலஜி சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அப்படியே இதுல கவுரு. அப்படியே இது போடு. தூக்கி அதுல போடு. டெக்னாலஜி இப்ப என்ன ஈஸியா பண்ண முடியும். பரோட்டா மாஸ்டர். I am 50 lakhs owner. பசங்க நல்லா. யாரா மொட்டை மாடல? போடு சுத்து. என்ன? மாவை பிக்க இது பண்ணிட்டான். அப்ப பேசாத. கீழ போடு வையலாமா? என்ன இருப்ப? அட போங்கடா. கீழ போடு வச்சிரமா பாருங்க. இப்படி. அப்படிதான் துணி துவைக்கிற மாதிரி. ஐயோ ஜாலியா இருக்கு மேம். நான் வந்து கேடிவில சின்ன வயசுல படத்துல பார்த்தது. இப்போ பார்த்தா கூட நான் சமைச்சிட்டு இருக்கேன். தல கையப்படி ஐயோ இப்படி இருடா ஏதாவது சொல்றேன். டேய் கீழே போட்டு பண்றா சீக்கிரம் ஆயிடும். இது பண்ணலாம் மகள ஓட்டு.
ஏய் கீழே போட்டு பண்ணாத குலைக்க வேண்டியனே. ஓவர் பேச்சு உடம்புக்கு ஆகாது தம்பி. சார் ஐ லவ் யூ சார். சார் உங்களுக்கு நான் ஒரு கிஸ் அடிக்காம விட மாட்டேன். அடே இது குலைக்கல. ஹலோ ஹலோ என் காதலா. உடனே டைவ் ஆயிட்டாங்க. ஏய் உங்க அதே பேசுறேன். யூஸ் a little bit. தண்ணி ஊத்துமா? இந்த மேம் மேம் திஸ் இஸ் சீட்டிங் மேம். ஏய் பக் 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 பக். போடு நிப்பாட்டு. போடுங்க போடுங்க. இதை இப்ப அது மேல போட்டு செய்யுங்க. ஆச்சோ. அட பாவி சண்டாளா. அக்கா கோபப்படாதீங்க. தெரியாம பட்டேன். இல்ல 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 வாங்க வாங்க. இது ஒரு உண்டை மாதிரி வரணும். உண்டை மாதிரி வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் உண்டை வந்துருச்சு, நம்மளுக்கு மட்டும் உண்டை வரல. உண்டை வராது. உனக்கு எலிமினேஷன் அவுட் தான் வரும் உனக்கு. கொஞ்சம் மாவு வேணும்னு நினைக்கிறேன். மாவு வேணுமா? ஏய் அப்ப பஞ்சு கல்யாணத்துக்கு தேவை வரனு எப்பவுமே எவர் கிரீன் கிரண். கல்யாணத்துக்கு தேவை வரனு எப்பவுமே எவர் கிரீன் கிரண். ஷெஃப் இங்க பாருங்க. கல்யாணத்துக்கு தேவை வரனு எப்பவுமே எங்க ஃபேவரட் கிரண். எப்பவுமே எவர் கிரீன் மாமா குடியா. ஒரு பரோட்டா வாழ்க்கையில எங்கேயுமே பார்த்தது இல்ல. இங்க பாருடா. ஏய் அதிர்ச்சி. என்ன நடக்குது இங்க? லூஸ் அண்ணே. எது? இங்க பாரு. பாரு நான் வந்து செம்ம டென்ஷன்ல இதுதான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஏய் பையன பாரு நீ. உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு பையன் கூட சுத்துறா. என்ன கோவப்படாதீங்க சார். வேகமாடி. அப்புறம் பைத்தியம். ஏய் பைத்தியக்காரி. லூஸ் பேர் ஆடிட்டு இருக்கு பாருங்க. இது என்ன பண்றது? எப்படி நான் மதிக்கிறேன்? இது எக்ஸ் பாய்ஃப்ரெண்ட். எக்ஸ் பாய்ஃப்ரெண்ட். எனக்கு பாய்ஃப்ரெண்ட் இல்ல. உருட்டிட்டாங்களே. சாப்பிடா கலகரேன். பாத்தீங்களா? ஐயோ என்ன கூட அப்ரிசியேட் பண்ணுது. அண்ணே சேர் எல்லாத்தையும் உண்டா சேர். எப்பா டேய் இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் தான்டா. ஆனா இந்த மாதிரி பாடுபடுவேன்னு நான் வந்து சத்தியமா எதிர்பார்க்கலடா. எனக்கு பிடிக்காதவங்க என்ன வெறுப்பேத்துறாங்க. அப்படியே இருப்பேன். 2 minutes ரெஸ்ட் மேம். பானி தனி பாயத்துல குடிச்சுக்க. ஐயோ அது நல்லடா. நான் அந்த எண்ணெயில தான பண்ண சொன்னேன் உன்கிட்ட. இது செல்லாது இது. நான் தான் ஐயா இந்த சொன்னேன்ல. தலைக்கு தேக்க எடுத்துச்சே. டேய் தலைக்கு தான். நாங்க தலைக்கு தேக்க எடுத்த எண்ணெய். அப்ப இப்ப முடி வைக்கலாம். அவங்க தேய்ச்சாங்கன்னா முடிய தொடலாம். அது சைடுல ப்ளீஸ் கால பிடிச்சிரு பைத்தியக்காரா. சைடுல பிரச்சனை இல்ல. பாருங்க. ஐயோ கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எல்லாம் முடிய போகுது. இதுதான் பட்டுக்குட்டி. குடும்பக்காரா போயிடும். எங்க வீட்டு பின்னாடி இருந்தாரு சுப்பையா. எப்பவுமே பெண்களை கவரும் ராசையா. ஐயோ ஐயா ஏய் எப்படிடா பண்றீங்க? ஏய் கதிரே டென்ஷன் ஆயிடுவாங்க கதிரே. டேய் முக்கியமான வேலைடா வாடா செல்லம். டேய் தங்க முடியல. வாடா டேய் உனக்கு தங்க தட்டு போறேன்டா. தங்கத்தியா? ஆமாடா போறேன்டா. அத்தாடி ஆத்தா. சரி நான் தான் மாவு சரிடா. இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எனக்கு ஆத்திர அடங்கல. கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி. ரொம்ப வலிக்குதா? மடக்கட நாளா பெருசா இவ்வளவு பெருசு பண்ண. இன்னும் வெரி குட் கொஞ்சம் என்ன ஊத்திக்க. இப்ப நுனி பக்கமா எடுத்து கொஞ்சம் எடுத்து உருட்டுங்க குட்டியா. உருட்டுங்க. இல்ல அவர் வாழ்க்கையில எப்பவுமே உருட்டிட்டா இருக்காரு. தெரியுது பார்த்தா. தெரியுறதா? பாரு எல்லாம் சேர்ந்து என்ன உருட்டிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோ. பட் சார் சிவாங்கி இஸ் டிஸ்டர்பிங் மீ. அவர் என்ன வேலையும் செய்ய விட மாட்டாரு. அவரே ஃபுல்லா அங்கேயே இருக்காரு. என்ன பண்ணுங்க செஃப்? ராசா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். தள்ளு. ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். போய் வா. No baby, it's not good. Look at this. எங்க? See the consistency. தொட்டி என்ன பாக்க? தொட்டு See the பாருங்க. consistency is very good. Yes, thank you man. உபசங்க அவருக்கு பாருங்க சரியா உண்டு. பேக்கரி டெவலப் பண்ணது போனும் உசுர வாங்குறாங்க ஐயா. சரிதா. கோல்டன் டேபிளோட கோல்டு வந்தா கவலையே வேண்டாம். இவர் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவார்ல சொன்னாங்க. போய் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. அங்க பாரு. அங்க பாருங்க. இங்க யார் பாப்பா? ஏய் இன்னொரு அவன் மாவு பிசைறதுக்கு இது பண்றா. நீங்க உருட்டி வச்சிட்டீங்க. சூப்பர்ல. சூப்பர்ரா நீ. ஏய்
ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மேம் ஏய் எல்லாமே மாவு தானடா எங்களுக்கு எவ்வளவு எடுத்த சே ஏய் தில்லா நான் நிஜமா பாதி மாவு கொடுத்துட்டேன் எங்களுது பாதி மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கும் சத்தியமாவா சும்மா இப்போ அவங்களுக்கே பாதி கொடுத்த மாவு நோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஏய் எங்களுக்கு பழைய மாவு குடுறா காப்பாத்துங்க ஏய் நான் பாதி கொடுத்துட்டேன் ஐயோ செய்யுங்க பண்ணுங்க வாங்க எனக்கும் தெரியுதா வாயத்தர மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏமா பிரியாங்கா கோல்டன் டேபிள் வின்னர் நீ யார் வீட்டுக்காரன் நினைச்சிருக்கியா என்ன தமாஷா பேசுறாரு மாதிரி. போடு அடி குத்து நானே வந்து மாட்டிக்கிட்டேன். மாவு கடக்காண்டு வாருங்க ஐயா தண்ணி ஊத்திட்டீங்க அதனால தான். சப்பா முடியல. எடுத்து கையில சுத்துங்க. சூப்பர் சுத்தி இப்படி வைங்க. சரி நீ போ வேற டேபிளுக்கு போ சூப்பரப்ப. வேலை முடிஞ்சோன்னு அனுப்பிடுங்க. அதான் பொண்ணுங்க எப்பவுமே இப்படி தானே வேலை முடிஞ்சோன்னு அனுப்பி விட்டுருவாங்க அதானம்மா. பசங்களும் அப்படி பார்த்தா நானும் நிறைய சொல்லுவேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. அந்த மாதிரி பையன் நான் கிடையாது. அவ்வளவுதான்டா. இதத்தான் அப்ப பண்ண சொன்ன உங்களை. இதுதானா இதெல்லாம் உங்களுக்கு விழ வேண்டிய அடி. என்ன சொல்ற? ரைட்லா ரைட். ஏன் இதுக்கு வலிக்க போதா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட வேண்டியதானே? இவங்க ஆயில் போட்டா தான் போட்டா பூரியா செஃப்? இந்த டேபிளுக்கு மட்டும் பூரி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் பரோட்டா கொடுத்துருக்கீங்க. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. மீனாட்சி எப்ப ஐயோ என்ன அப்படி போட்டீங்க? ஐயோ என்னடா நடக்குதுங்க? ஐயோ பரோட்டா இப்படி இல்ல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. டெலோ இவனை வச்சுக்கிட்டு கோல்டன் டேபிள் இல்ல வாழ்க்கையில ஒரு டைனிங் டேபிள் கூட வாங்க முடியாது. ராகேஷ் புரிஞ்சிருச்சு. உனக்கு இருக்கிற கஷ்டத்தை எடை போட்டு பார்த்தா 2000 கிலோ வரும். ஆனா நீ என்ன அடுத்த கஷ்டத்தை 6 சொல்லிட்டு இருக்க. மூடிட்டு வேலையை பாரு போடா. நம்ம வந்து அதிகமா செய்றோம். ஓகே சீரியஸாடா பாத்துட்டு வந்து எல்லா டேபிளையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் இப்போதான் மாவு உருட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? நம்ம ஜெயிக்கிறோம் இன்னைக்கு. This is not good. This is not அவங்க மாவு உங்க மாவு எங்களுக்கு மாவு நல்லாவே வர மாட்டேங்குது. இதுல இருந்து எதுவும் தர மாட்டேன் தர மாட்டேன். உங்க மாவை எடுத்துட்டு என்ன பாசிரி இது? எங்க மாவே நல்லா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு அண்ணே எலிமினேஷன் டாஸ்க்கு வேற ஆளுக்கு நிக்கேன போனா கண்டிப்பா எலிமினேஷன் தான். ஒன்றுமே செய்ய முடியும். இங்க பாருங்க எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏய் என்னம்மா அப்படி பாக்குற? ஏய் போ வீட்டுல போ. ஓகே வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. அதை விடுங்க மேம். ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டூடியோ ஸ்பாட் மட்டும் சொல்லுங்க மேம். ஐயோ நான் இல்லைங்க மேம். ஏய் என்ன இவங்க எவ்வளவு பெரிய ஆக்டர் என்ன சிலித்தம். அதான் சொன்னேன்ல நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி மெல்லிசான கோடு தான். அதுவும் கிடையாது. அதையும் வந்து அழிச்சிட்டான். பிரீத்தம்மா டேய் வாடா. டேய் எப்படிமா பேச வைக்காதடா தயவு செஞ்சு. எப்படி இவ்வளவு மேக்கப் லிப்ஸ்டிக் ஹேர் ஆயில் ஹேர் சீரம் ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைஸ் இதுக்கே தனியா சம்பாதிக்கணும் போலயே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதிர்ச்சி எல்லாம் கரையுதுடா வேர்வையில. நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பயமா இருக்கு. என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. ஒண்ணுமே புரியலையடா. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். உங்களை ரைட்லா ரைட். ஐயோ அலட்டி டிஎஸ்ஆர் என்ன அடிச்சாரு. இவனுக்கு ஒரு முடிவு கட்டாம விட கூடாது. இருக்காரு. சொல்ல மாட்டியா பேசுறனே ஏன்னு அடிச்சீங்க குழந்தைய? என்னது? எதுக்கு அடிச்சீங்க குழந்தைய? மண்டை பம்பி மெண்டலாகி நமக்கு வந்திருக்காங்க. மட்டும் அப்படி வருது சிவாங்கி. எங்க போனாலும் இப்படியே நடக்குது. என் கதை முடியும் நேரம். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? முடியலடா தம்பி. வாழ்க்கை கடவுள் ஏன்டா எங்களை மாறி மாறி சோதிக்கிறாரு. ஒன்னும் ஒழுங்கா வர மாட்டேது. ஐயோ லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டேது ஒழுங்கா. நான் ஒன்று சொல்றேன். சொல்லுப்பா. கடவுள் நம்மளை சோதிப்பாரு ஆனா கை விடவே மாட்டாங்க. சோதிக்கும் போது 2 கை போயிடுச்சுனா பொறுமையா சோதிக்க சொல்றா. இவன் நாற்கடி வண்ண கிளி உள்ளார உன்னால காயோ அடிகண்டே நடி உயிர் கொண்டே நடி யான் பால கூடினியோ. லாஸ்ட் 10 minutes. ஆனா சத்தியமா சொல்றேன் அண்ணன் ராசி எனக்கு வேற லெவல். டேய் இருடா. ஒன்று சுட்டால சந்தோஷப்படுறேன். அத ஒன்று கூட வரல. நீ எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இத போட்டுருவா. இதுவே கேட்கவே இல்ல. கேட்கவே இல்லையா? அவதாயா இவ. போய் மாவு வாங்கிட்டு வந்து போறேன்.
நான் போய் பஞ்சு டைலாக் பேச மாவு வாங்கிட்டு ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரு இங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்காரு டிஎஸ் சார். ரெண்டு டப்பா கொடுக்க சொன்னேன். வெசன் ராமர் ரவி தான் டாப்பு. அவரு கூட போனது வந்து எனக்கு ஆப்பு. நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு பரோட்டா மாதிரியே இருக்கா? நல்லா இருக்கு. ஓடும்போ ஆனா ஏன் அப்பளம் மாவு? இப்போ பாக்குறதுக்கு நீ பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா நீ பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கல. பெண் தான்டா. நாங்கெல்லாம் வந்து பார்க்க தான் பெண் மாதிரி இல்லாம இருப்போம், ஆனா நாங்க ஒரு அடிப்படை பெண். வாய்க்கு வந்ததை பேசுறதா? உண்மையிலே எங்களால பண்ண முடியல செஃப், இதை ஒத்துக்கணும். அப்படி சொல்லாத, நீ என்ன டிமோட்டிவேட் பண்ணாத. சீசன் 1ல முறுக்கு பண்ணியாடா? செஃப் இது பரோட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செஃப். கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மெயின் டாஸ்க்ல ஜெயிக்கலனா நான் ஷோக்கு வர மாட்டேன் செஃப். நான் அந்த பிராக்டிஸ் பண்ணிருக்கல, கான்ஃபிடண்டா இருக்கல. நான் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். அப்படி வரலன்னா என்ன? செருப்ப கேட்டு அடிங்க செஃப். சொல்லிட்டீல போ. இந்த பாட்டி அழகா இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஆறு கிரண் மேம். இல்ல நான் பரோட்டா மாவு பாக்குறேன். அழகு மேம் கேட்டிங்களா? உங்களுக்கு புரியுதா? தமிழ் புரியுது. இப்ப புரியுற நேரம் இல்ல. உருட்டு உருட்டு. டோனட்ஸ் கடை போடுறோம், கடையை கொண்டு போறோம். ஆனா பரோட்டா மட்டும் லைஃப்ல போட மாட்டோம். லைஃப்ல இது வரைக்கும் போட்டதே இல்லாத அவ யாரு இந்த முழு நேரம் பரோட்டா கரண மாதிரிட்டா. பாருங்க, அடுத்த நீங்க எனக்கு குரூப்புக்கா வாரீங்களா? அவங்க குக்கு. தல சும்மா பவுடிக்கா பவுடிக்கண்டால் ஜோக். இது பரோட்டாவா? அதுவா பாட்டி? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல இது பரோட்டாவா இல்ல தொரோட்டாவா? ஐயோ சாமி. ஐயோ உங்களுக்கு சொன்ன போயிடுச்சா? போயிச்சா அப்படியே சொல்லாத. நீங்க ரொம்ப டேலண்டடானு கேட்கணும். சொரல போயிச்சா எல்லாம் யார் தெரியல. யாரு? இவன் பேர் பரத். ஓகே. இவனை பத்தி சொல்றது நிறைய விஷயம் இருக்கு. சொல்லுங்க. பட் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நீ வேலையை மட்டும் பாரு, நீ போடா. பரோட்டா தீஞ்சுனா நான் ஒன்னு தீஞ்சுக்கலாம். ஓகே மேம் எப்படி இவ்வளவு நல்ல தமிழ் பேசுறீங்க? ஓகே, சோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். கவுண்ட் டவுன் மேம், கவுண்ட் டவுன் மேம். போட்டுருங்க. 9 No, 6 no, no. 5 4 2 எல்லாமே கோரி அதுல போடு. 1 டைம்ஸ் அப். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சாயோட டீம் வந்து போயிரலாம். டீச்சர் என்ன நீங்க வந்து ஃபுல்லா பாட்டு போட்டா மட்டும் ஆடுறீங்க தானே? டேபிள்ல வந்தா மீனாட்சியை திட்டுறது, சிவாங்கியை திட்டுறது. ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? கதிரே, ஒரு சீசனுக்கு அப்புறமா இன்னைக்கு தானே நான் இப்படி வேர்த்து பாக்குறேன் உன்ன. ஆமாண்டா. அண்ணே எப்பவுமே எல்லார் டேபிளையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பீங்க, ஆனா இந்த வாட்டி உங்க டேபிள்ல மட்டும் தான் நீங்க இருந்தீங்க. என்னாச்சு? அண்ணா அண்ணா மேல இருக்க பாசமா? ஐயோ சிவானி, எப்படி இருந்தது சேலஞ்ச்? சூப்பரா இருந்தது. கமலேஷ் நிறைய ஹெல்ப் பண்ணா. ஆமா நானும் பார்த்தேன். வார வாரம் அப்டேஷன் வாங்கிட்டே இருக்கியாடா? உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி மாறிட்டா இருக்கு. எக்ஸாக்ட் ஆப்போசிட் அதிர்ச்சி வரும். என்ன எனக்குன்னே வருவீங்களாடா? செஃப், அவன் சின்ன பையன் செஃப். அவன் நான் சின்ன இந்த பையன். பையன் என்னோட இது எடுத்துட்டு வரல. அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன திட்டுங்க. உழைப்பு என்னன்னு தெரியும். அதுல ஒண்ணு வேலை போங்க. ஏய் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? ஓகே, டிஎஸ்ஆர் மீனாட்சி 13, பெசன ரவி கதிர் 10, சிவானி கமலேஷ் 16. சோ அடுத்ததா செஃப் செருவோட டீமை கூப்பிட்டுருவோம். இது யாரோடது? டேய் லேயர் லேயரா போனோம்னா உருட்டி தட்டி போட்டிருக்கீங்க. என்ன அப்படியே ஆயில போட்டீங்களா ரவுண்ட் பண்ணி? இந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே எந்த டேபிள்ல ஆடுது பாரு, அது கீழே எடுத்து வச்சிருக்கோம். இல்ல செஃப், நீங்க இன்னொரு டாஸ்க் கொடுங்க, நாங்க அதுல ஜெயிச்சு காட்டுறோம் செஃப். தேவையில்லை. 13 பரத். 16. ஏய் 3 ரிஜெக்ட். நல்லா இருக்குது. இப்போதைக்கு 3 தான் ரிஜெக்ட் பண்ணேன். இதுவும் ரிஜெக்டட், இதுவும் ரிஜெக்டட், இதுவும் ரிஜெக்டட். இல்ல இதுக்கு மேல பேசி இன்னும் அழிச்சு தூக்கி போட வர போறாங்க. பிரீதா ஜிபி முத்து 11. வாவ் 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 வாவ். ஏய் உங்களோட அதிகமா பாருங்க. போய் பின்னி. பிரியங்கா பரத் 13, வாயிசன் நிக்கி 0. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஓகே, சோ அடுத்ததா நம்மளுடைய செஃப் ஏட்ரியன் அவருடைய டீமை கூப்பிட போறோம். ஆனா எனக்கு ஒரு டவுட் செஃப், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ரோபோனா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு பரோட்டா கடையில வேலை செஞ்சிருக்காரு. என்ன தெரியுமா? பில்லு கட்டாம வேலை செஞ்சிருக்காரு. உண்மையிலே விருதுநகர் பரோட்டா இந்த சைஸ்ல தாங்க இருக்கும். இதுக்கு பேரு அவசர பரோட்டா, அரை மணி நேரத்தில் தரட்டா. இங்க பாருடா, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. எல்லா டேபிள் 9,
நயன் இருக்கிறல கடைசி நீங்க தான்டா அப்படிங்கிற. எங்களுக்கு மொத்தம் எத்தனை கவுண்ட் 22 வந்திருக்கணும் செஃப். எங்களுக்கு சீட்டிங் மாவை திருடிட்டு போயிட்டு மோனிஷா போய் டெல்னா டேபிள்ல திருடினதை நான் பார்த்தேன். அப்படி பண்ணாதீங்க மேம். ஓகே, ரோபோ சங்கர் டீம் 7, கிரணோட டீம் 12, டெல்னாவோட டீம் அதிர்ச்சியர் கூட 9. இந்த வாரம் கோல்டன் டேபிள்கான இந்த டாஸ்க்ல வின் பண்ணியிருக்கிறது சிவானி அண்ட் கமலேஷ். இவன் அடிபட்ட சாக போறான்டா. டேய் எவ்வளவு வாட்டிடா. The first golden table task of this season 2 goes to Shivani and Kamalesh. இவங்களுக்கான கோல்டன் டேபிள் உள்ளே வாங்க. ஓகே வாவ் 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 வாவ். இனி அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கான சலுகைகள் எல்லாம். ஆனா மெயின் குக்கிங்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். Yes, until then bye from all of us. இது ஹெல்தி grocer பெருங்காயம் வழங்கும் டாப் குக் டூப் குக் சீசன் 2 உடனே